Shivam Dube as a finisher, how do you see, sir? ஓகேவா? Shivam Dube will definitely click, boys, but the pitch ஒன்னும் இருக்கக்கூடாது. If the pitch is docile வச்சுங்க, பட் சிவம் டூபே வந்து எல்லா ஸ்ட்ரோக்ஸும் ஆடுவார். ஈவன் நீங்க பவுன்ஸ் பண்ண கூட நான் வந்து பண்ணி கூட அடிச்சு பவுன்ஸர் அடிச்சுவார். இந்த மாதிரி பிச்சஸ்ல பேஸ் பண்ணிக்க கஷ்டம். அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி பிச்சஸ்ல பேக் ஃபுட்டுக்கு ஃபோர்ஸ் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா, அதாவது ரன் ஹெடிங் ஸ்டம்ப் ரேஞ்சில் பேக் ஃபுட்ல ஃபோர்ஸ் பண்ணினே இருந்தீங்கன்னா பிளாட்டிஷா அக்சர் பட்டேல் மாதிரி ஒரு பேக் ஃபுட்டுக்கு சரக்குன்னு போட்டுனே இருந்தா இந்த மாதிரி பிச்சஸ் பண்ண முடியாது. பட் இந்த அசிஸ்டன்ஸ் போலதுக்கு இல்லைன்னு வச்சுங்க, நார்மலா போறோம். அதை கால் ரீச் யூஸ் பண்ணி கண்ணாமேஸ்வர் அண்ட் எஸ்பெஷலி இன்னைக்கு அவர் ஃபீல்டிங்ல ட்ரை பண்ண கேட்ச்லாம் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் உச்சன் திறந்த வளர்த்தல் மொத்தம் இந்தியாவே டிவி பாக்குறவங்களும் ஏந்திரன்னு கத்திட்டு இருப்பாங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு கேட்ச் அவர் ட்ரை பண்ணாரு. ஐ எக்ஸ்பெக்டட் ஹிம் டு கம் ஆன் டு போல் ஏர்லி. இந்த பிச்சு அவருக்கு ரொம்ப ஐடியா. அவருக்கு ஹார்திக் பாண்டியாவுக்கு வருண்ருக்கும் அல்வா பிச்சு. அதனாலதான் தைரியமா நிறைய பேர் நான் 8 மணிக்கு நான் போட்ட போஸ்ட் 150 போறன்றது ஆரம்பத்துல நான் சொன்னது. கண்டிப்பா லுங்கி பால்ல சூரியகுமார் அவர் அவுட் ஆக போறாரு, ஏர்லி ஆட போறாரு ஸ்ட்ரோக்னு. அப்படியே அதுக்கு முந்தின பால் ஃபாஸ்ட் பால்ஸ் ஃப்ரெஸ்டர். அது என்ன காரணம்னா அதுக்கு முந்தின பால பவுண்டரி வரைக்கும் ஓடி போய் 4 விட்டாங்க ஃபீல்டு. அந்த கோவத்துல லுங்கி செம்ம கோவத்துல பல்லு கட்டி வேகமா போட்டா அடிப்பாங்க. நார்கே வேகமா போட்டாருன்னா அடிச்சு பாருங்க. வந்து கண்ட்ரோல்டா போலிங் போட்டா தப்பிக்கலாங்க. பட் நம்ம போலிங் வந்து கிளாஸ், சிம்பிளி கிளாஸ், மேக்கிங் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் த பிச். எவ்ரிபடி ரைட் ஃப்ரம் ஆர்ச்தீப் எல்லாருமே ரொம்ப கிளாசிக்கான ஒரு போலிங் டிசிப்ளின் நம்மளுது.